இந்த காலாண்டில் தேவனுடன் உறவில் வளருதல் பற்றி படிக்கப் போகிறோம். தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் வளர வேண்டும் என்றால் நம்முடைய உண்மையான நிலையை முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த காலாண்டு முழுவதிலும் உறவின் அடிப்படையில் தான் வேத வசனங்களை தியானிக்கப் போகிறோம். தேவனிடத்தில் அன்பாக இருப்பவர்கள் உடன் மனிதர்களிடத்திலும் அன்பாக இருப்பார்கள். ஜெபம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், பரலோகத்தில் இருக்கிற நீர் எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளவும் எங்கள் கண்களை திறந்தருளும். நீர் எங்களுடைய அப்பா என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே. அதை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு சிறுவன் ஒரு கோப்பையை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அது விளையாடுவதற்கான கோப்பை இல்லை, பானம் பருகுவதற்கான கோப்பை. அப்பா மிகவும் விருப்பத்தோடு வாங்கி வைத்திருந்த பொருள் அது. ஆனால் அதை கீழே போட்டு உடைத்து விட்டான். அது அப்பாவுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அப்பா ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறார் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார். அப்பா அங்கே வந்தார். கோப்பை உடைந்தது அவருக்கு வேதனை தான். ஆனால் அவனை பார்த்து அப்பா சொன்னது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாகும். மகனே, இந்த கோப்பை முக்கியம் அல்ல, நீதான் முக்கியம். அன்றைக்கு மகன் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டதாக பின்னாட்களில் சொன்னான். என்னுடைய அப்பாவுக்கு பொருட்களை விட நான் தான் அதிக மதிப்புடையவன். எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துவிட்டால் எவ்வளோ நன்றாக இருக்கும். தன்னுடைய புது காரின் மேல் கல்லை போட்டு விட்டான் என்பதற்காக தன்னுடைய மகனை அழைத்து சுத்தியலால் அவன் விரலை உடைத்த ஒரு தகப்பனை குறித்து கூட நான் வாசித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அப்பாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பரலோக தகப்பன் இப்படிப்பட்டவர் இல்லை. எல்லாவற்றையும் விட அவர் நம்மைத்தான் அதிகமாக நேசிக்கிறார். அதை புரிந்து கொண்டால் நம்முடைய பார்வை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். இஸ்ரவேல் மக்களை பார்த்து எரேமியா மூலமாக தேவன் வருத்தமான ஒரு செய்தியை ஒரு முறை சொன்னார். உங்கள் பிள்ளைகள் சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளுமான பூமியமாக இருந்தேனா? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள் என்று வேதனையோடு கேட்கிறார். இந்த தேவன் உறவுக்காக இயங்குகிற தேவன். நம்மை சிக்ஷித்தாலும் கூட அது நம்முடைய நன்மைக்காகத்தானே தவிர நம்மை அழைப்பதற்காக அல்ல. ஆனால் நாம் விரும்புகிறதை அவர் தராவிட்டார். இந்த தேவன் எனக்கு தேவையில்லை, எங்களுடைய காரியத்தை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிடுகிறோமே, அது அவருக்கு எவ்வளவு வேதனையை தரும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலையை நாம் உணர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக மாறும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு என்று ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக பேசுகிறார். லவோதிக்கேயாவையும் அதன் தூதனையும் பற்றி அறிந்து கொள்வது தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த லவோதிக்கேயா எங்கே இருக்கிறது தெரியுமா? லீக்கஸ் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பகுதியில், இப்போதைய துருக்கியில் லவோதிக்கேயா இருந்தது. அதன் அருகே கொலோசே, எராப்போலி போன்ற பட்டணங்கள் இருந்தன. லவோதிக்கேயா என்கிற வார்த்தைக்கு நியாயம் தீர்க்கப்படுகிற மக்கள் என்று நாம் அர்த்தம் சொல்லலாம். இந்த கடைசி காலத்தில் பரலோகத்தில் நியாய விசாரணை நடப்பதனால இந்த அர்த்தம் மிகவும் பொருத்தமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நியாயம் தீர்க்கிற மக்கள் என்று மொழிபெயர்க்கலாம்.
மற்றவர்களை நாம் நியாயம் தீர்ப்பது தான் நல்ல உறவு இல்லாமல் போவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த கடைசி கால மக்களை பற்றி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையானது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைக்கு தொடர்பு வசதிகள் அதிகமாக இருப்பதனால ஒருவரை பற்றி ஒருவர் தவறான செய்திகளை பரப்புவதும் அவர்களை கேவலமாக பேசுவதும் மிகவும் எளிதாகிவிட்டது. இது லவோதிக்கேய நிலை தானே, மற்றவர்களை நியாய்ந்திருக்கிற வேலை தானே. இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்ததற்கான காரணத்தை நாம் அறிந்திருந்தால், அந்த ஊருக்கு இந்த பெயரை கொடுத்த பெண்ணை பற்றியும் நாம் அறிந்திருந்தால், இது எவ்வளவு தூரம் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் அந்தியோகஸ் தியோஸ் என்ற ஒரு சீரிய பேரரசர் இருந்தார். அலெக்சாண்டருக்கு பிறகு தேசம் 4ஆக பிரிந்ததல்லவா, அதிலே ஒன்று இந்த தேசம். இவர்தான் இந்த லீக்கஸ் பள்ளத்தாக்கில் இந்த நகரத்தை கட்டியவர். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயிற்று. கட்டி முடித்த பிறகு தன்னுடைய மனைவி லவோதிக்கேயாளை அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பதனால அவருடைய பெயரையே அந்த பட்டணத்திற்கு வைக்கிறார். இந்த பட்டணம் கட்டப்பட்ட நாட்களிலே எகிப்தோடு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எகிப்தை டாலமி வம்ச அரசர்கள் அரசாண்டார்கள். இந்த தேசமும் அலெக்சாண்டருடைய தேசத்திலிருந்து பிரிந்த 4 தேசங்களில் ஒன்றுதான். இந்த நகரம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு எகிப்தோடு ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. அந்த உடன்பாட்டில் எகிப்திய அரசனாகிய டாலமி ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்ன நிபந்தனை? நீ என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், லவோதிக்கேயாளை விவாகரத்து செய்துவிட வேண்டும், என்னுடைய மகளுக்கு பிறக்கிற குழந்தை தான் அடுத்த அரசன் என்று நீ அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அந்தியோகஸ் சம்மதிக்கிறார். ஆனால் 6 ஆண்டுகள் கழித்து ஜனவரி மாதத்தில் எகிப்து அரசர் இறந்து விடுகிறார். இறந்த மாத்திரத்தில் எகிப்திய இளவரசியை தள்ளிவிட்டு லவோதிக்கேயாளை 2ஆம் அந்தியோகஸ் மீண்டும் சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் அதே வருடம் ஜூலை மாதத்தில் சீரிய அரசனாகிய 2ஆம் அந்தியோகஸ் இறந்து விடுகிறார். அதற்கு காரணம் லவோதிக்கேயாள் என்று சொல்லப்படுகிறது. விஷம் கொடுத்து அந்தியோகஸை கொன்றுவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்தியோகஸ் எப்படி வேண்டுமானாலும் மனம் மாறலாம், மீண்டும் தன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்தாலோ என்னவோ தெரியவில்லை, அவனை கொன்று விடுகிறார். அவளுக்கு சிங்காசனத்தின் அதிகாரம் மிகவும் பிடித்திருந்தது. அந்தியோகஸ் மரணமடைந்த பிறகு தன்னுடைய மகன் 2ஆம் செல்யூக்கஸை பதவியேற்க வைக்கிறார். உடனே 2வது மனைவியையும் அவனுடைய மகனையும் கொல்லுவதற்கும் ஏற்பாடு செய்து விடுகிறார். சிங்காசன வெறி எவ்வளோ தூரம் செல்லுகிறது என்று பாருங்கள். ஆனால் இவள் நினைத்த பிரகாரமாக 2ஆம் செல்யூக்கஸ் இவள் சொன்னதையெல்லாம் கேட்கவில்லை. சில சமயங்களில் மற்றவர்களை பதவிக்கு கொண்டு வருகிறவர்கள் தங்கள் இஷ்டப்படி பிறகு ஆடலாம் என்பதற்காகத்தானே இதை செய்கிறார்கள். இவளும் அப்படித்தான் செய்தார். தன்னுடைய மகன் தன் சொற்படி கேட்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட லவோதிக்கேயாள் தன்னுடைய இளைய மகன் ஹேராக்ஸை மூத்தவனுக்கு விரோதமாக தூண்டிவிடுகிறாள். இப்படியாக கணவனை கொன்றாள், கணவனுடைய மறுமனையாட்டியையும் அவருடைய குழந்தையையும் கொன்றாள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையிலேயே சண்டையை மூட்டிவிட்டாள். இதையெல்லாம் சிங்காசனத்தின் மேல் இருந்த ஆசைதான். இந்த சூழ்நிலையில் 2வது மனைவியின் சகோதரன் படையெடுத்து வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு லவோதிக்கேயாளை கொன்று விடுகிறான். இந்த லவோதிக்கேயாளுடைய பெயரை உடைய நகரம்தான் லவோதிக்கேயா. எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பார்த்தீர்களா? இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதுமே சிங்காசன ஆசையில் வெறிகொண்டு ஆடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது.
கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். லவோதிக்கேயா சபையைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை என்பதைத்தான் அந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியும் காட்டுகிறது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். தூதன் என்றால் செய்தியாளன் என்று அர்த்தம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு ஆசாரியனிடத்தில் அறிவை தேடுவார்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுவார்கள். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக வேறு காரியங்களை மக்கள் பேசிக்கொண்டிருந்தால் என்ன செய்வது? எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல், எது முக்கியமில்லையோ அதைத்தான் இந்த ஆசாரியர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை லவோதிக்கேயா சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கு காட்டுகிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கு தருகிறது. கடைசி கால சபையின் ஆசாரியர்கள் தான் இங்கே தூதன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இன்னொன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு போதகர்கள் சபை தலைவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் கூட ஆசாரியர்கள் தான் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 2:9 அவ்வாறு தான் சொல்கிறது. ஆனால் இந்த ஆசாரியர்களுடைய வேலை என்ன என்பதையும் அங்கே வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பது தான் ஆசாரியனுடைய வேலை. அவன் கேட்டவன், இவன் கேட்டவன், அவன் மோசமானவன், இவன் மோசமானவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரிவது ஆசாரியனுடைய வேலை இல்லை. அப்படி சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? மற்றவர்களை திருத்த பார்க்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். திருத்த பார்த்தால் தனிப்பட்ட முறையில் அவர்களிடத்தில் பேச வேண்டும். அதுதான் திருத்துவதற்காக நாம் எடுக்கிற முயற்சி. ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லியோ அல்லது குறிப்பிட்டு சொல்லியோ இவரிடத்தில் இப்படிப்பட்ட தவறு காணப்படுகிறது என்று சொல்வது ஊழியம் இல்லை, அது பிசாசின் ஊழியம். குறை சொல்வதற்கும் புத்திமதி சொல்வதற்கும் மயிரிழைதான் வித்தியாசம். எதற்காக நாம் அதை சொல்லுகிறோம் என்று கேட்டு பார்த்தால் நமக்கு தெரியும். நம்முடைய ஆசை அவர்கள் திருந்த வேண்டும் என்பதாக இருந்தால் அவர்களிடத்தில் நேரில் பேசுவோம். நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றால் பொதுவாக சொல்லுவோம், எந்த நபரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்லுவோம். நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த லவோதிக்கேயர் இவ்வாறு செயல்படுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஒரு அறியாமையில் இருக்கிறார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. என்ன அறியாமை? நீ குளிரும் இல்லை, அனலும் இல்லை. எராப்போலி என்கிற இடத்திலிருந்து தான் அவர்களுக்கு குடி தண்ணீர் வரும். எராப்போலியில் சூடான தண்ணீர் ஊற்றுகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே இருந்து தண்ணீர் லவோதிக்கேயாவுக்கு வந்து சேரும்போது தண்ணீர் வெதுவெதுப்பாக ஆகிவிடும். இதை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாவது குளிராயாவது இருந்தால் நல்லது, வெதுவெதுப்பாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே அனல் என்பது கடவுளுக்குள்ளாக உற்சாகமாக இருக்கிற நிலை, குளிர் என்பது மோசமாக இருக்கிற நிலை. இந்த மோசமாக இருக்கிற நிலை நல்லது என்று அவர் ஏன் சொல்லுகிறார்? அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த மோசமாக இருக்கிறவர்கள் தாங்கள் மோசமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்கள், தாங்கள் பாவிகள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் லவோதிக்கேயாவில் இருக்கிற இந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அனலாக இல்லை, ஆனால் அனலாக இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இயேசுவின் காலத்தில் தங்களை நீதிமான்கள் என்று பரிசேயர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அல்லவா? அவர்களை பற்றி பேசும்போது இயேசு படி சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். எனவே லவோதிக்கேயர் யார்? அவர்கள் மனம் திரும்பாத நீதிமான்கள். மனம் திரும்பாதவர்களை நீதிமான்கள் என்று சொல்ல முடியுமா என்றால் அப்படித்தான் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பாட்டு பாடுகிறேன், வேறு என்ன வேண்டும்? உண்மையில் தேவனோடும் மனிதரோடும் சரியான உறவில் இருக்கிறேனா என்கிற கேள்வியை கேட்டு பார்த்தால் நம்முடைய நிலை எங்கே இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். நிர்பாக்கியம் உள்ளவன் என்று சொல்கிறார். சண்டைகள் நிறைந்த நிலைமை. இந்த நிர்பாக்கியம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது, ரோமரில் வருகிறது. அங்கே
மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் அவயவங்களில் இருக்கிறது, அது உன்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் சொல்கிறார். அந்த நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்தமானவன், நிர்வாக்கியம் உள்ளவன், போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சண்டைகள் நிறைந்த வாழ்க்கை, மனதில் அமைதி இல்லை, மற்றவர்களை பிடிக்கவில்லை, அவர்களை பற்றி குறை பேசுவது தான் நம்முடைய வேலையாக ஆகிவிட்டது. இதை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பரிதபிக்கப்படத்தக்கவன், ஐயோ பாவம் என்று சொல்ல வேண்டிய நிலையிலே நீ இருக்கிறாய். சிலுவை எதற்கு என்பதை மறந்து விடுகிறார்கள். சிலுவையை தூக்கி மற்றவர்களை அடிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். வேதவசனம் எதற்கு என்பதை மறந்து விடுகிறார்கள். வேதவசனங்களை வைத்து மற்றவர்களை தாக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த நிலைமை நமக்கு மாற வேண்டும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எனவே குறை கூறுதல் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது புத்திமதி. யார் யார் அப்படி இருக்கிறோமோ அவர்கள் மாற வேண்டும். இந்த நிலையில் நான் ஒரு காலத்தில் இருந்தேன், நான் மாறினேன். ஆனால் உங்களிடத்திலும் இதை சொல்கிறேன். தரித்திரன் என்று சொல்கிறார். லவோதிக்கேயாவிலே நல்ல வணிகம் நடந்தது. அங்கே வங்கிகள் இருந்தன. கிபி 60ஆம் ஆண்டில் லவோதிக்கேயா நகரமானது பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட போது நகரத்தை சீரமைப்பதற்கு ரோம அரசாங்கம் பணம் தர தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அளவிற்கு பணக்காரர்கள். ஆனால் தரித்திரன் என்று தேவன் அழைக்கிறார். விசுவாசிகளை தரித்திரன் என்று சொல்கிறார். ஏன்? அவர்களிடத்தில் சத்தியம் இருக்கிறது, பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இல்லை. உலக பிரகாரமான பார்வைதான் அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையான சொத்து என்ன தெரியுமா? உறவு தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? இங்கே இருந்து பரலோகத்திற்கு நாம் எதை கொண்டு போக முடியும்? நம்முடைய ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை மாத்திரம்தான் கொண்டு போக முடியும். வேறு ஒரு குண்டூசியை கூட கொண்டு போக முடியாது. அது மாத்திரமல்ல, குருடன் என்கிறார். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களை பற்றி இயேசு பேசினார். அந்த காலத்து வேத வியாக்கியானியர்களை பற்றி தான் இப்படி சொல்லுகிறார். அந்த ஊரில் ஒரு கண் மருத்துவமனை இருந்தது. பிரிகியா கண் பொடி என்பது மிகவும் பிரசித்தமான ஒன்று. ஆனாலும் அவர்கள் குருடர்கள் என்று சொல்கிறார். நம்மிடத்தில் சத்தியம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், உன் சகோதரனை பகைத்தால் நீ இருளிலே இருக்கிறாய், இருளிலே நடக்கிறாய், இருள் உன் கண்களை குருடாக்கிவிட்டது. ஏன் நாம் சகோதரனை பகைக்கிறோம்? அவரை பற்றி நமக்கு அரைகுறையாக தெரிந்து கொண்டாலும் மீதியெல்லாம் நாம் நிரப்பி, கோடிட்ட இடங்களை நிரப்புவது போல நிரப்பி அவர்களை பற்றி கேவலமாக பேசிவிடுகிறோம். அதற்கு காரணம் என்ன? இயேசு சொன்னார், உன் கண்ணிலே உத்தரம் இருக்கிறது, எனவே அடுத்தவன் கண்ணிலே துருமை நீ பார்க்கிறாய். அந்த உத்தரம் நம் கண்களை மறைத்துக் கொள்வதனால அவருடைய உண்மையான நிலையை நாம் பார்க்க முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு லவோதிக்கேயருடைய நிலை. நீ நிர்வாணியாக இருக்கிறதை அறியவில்லை என்றும் சொல்கிறார். கருப்பு கம்பளி ஆடை அங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனாலும் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். முதலாவதாக தான் நிர்வாணி என்று மனிதன் உணர்ந்த நிலை ஆதாமுக்கு ஏற்பட்டது. தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்ட பிறகு தேவன் அவனை பார்க்க வருகிறார். அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்கிறார். நான் நிர்வாணியாய் இருப்பதினால் நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். பயந்தேன் என்று சொல்கிறான். தேவனை விட்டு விலகி ஒளிந்து கொண்ட ஆதாம் அதற்கு பிறகு என்ன செய்தான் என்று பாருங்கள். பழத்தை சாப்பிட்டாயா என்று கேட்டால், நீர் தந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் என்று சொல்கிறான். முதலாவதாக தன்னுடைய மனைவியை பார்த்தபோது, என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் என்று சொன்னவன் இப்பொழுது நீர் தந்தவள் என்று சொல்கிறான். உறவு முறிந்துவிட்டது. தேவனோடும் உறவு சரியில்லை, மனிதரோடும் உறவு சரியில்லை. இதுதான் நிர்வாண நிலை. தேவனோடும் மனிதரோடும் சரியான உறவு இல்லாத எவரும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. தேவனோடு உறவு இருக்கிறது என்று நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் மனிதரோடு இருக்கிற உறவு தவறாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. எத்தனை பேரை நாம் பகைக்கிறோம். அவர் பெயரை கேட்டவுடனே கோபம் வருகிறதா? நமக்கு பிரச்சனை.
நாம் மாற வேண்டும். இந்த நிலையில் லவோதிக்கேயர் என்ன நினைத்துக் கொள்கிறார்களாம்? நான் ஐஸ்வர்யவான், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, எனக்கு சத்தியம் தெரியும், நிறைய தெரியும், திரவிய சம்பன் செல்வம் வளருகிறது என்ற அர்த்தம். சத்தியத்திலே நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன், தினம் தினம் புதிதான காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு தெரியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு இன்றைய விசுவாசிகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு இயேசுவானவர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவான் ஆகும்படி புடமிடப்பட்ட பொன் உனக்கு வேண்டும். தேவை ஒன்று இதுதான். பொன்னையும் விசுவாசத்தையும் ஒப்பிட்டு பேதுரு பேசுகிறார். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், விசுவாசமும் அதுபோல சோதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இயேசுவானவருடைய விசுவாசம் கூட சோதிக்கப்பட்டது. அவர் மற்றவர்களுக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரம் வந்தபோது மிகுந்த வேதனைப்படுகிறார். 3 சீடர்களை அழைத்து கொண்டு போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுமே என்று கேட்கிறார். ஆனால் அவருடைய விசுவாசம் ஜெயிக்கிறது. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி முடிக்கிறார். அதுதாங்க இயேசுவின் விசுவாசம். நான் ஒன்று ஆசைப்படுறேன், ஆனால் ஏன் ஆசைப்படி இல்லை, உம்முடைய ஆசைப்படி நடக்கட்டும். அந்த விசுவாசம், இயேசுவில் இருந்த விசுவாசம் நமக்கும் தரப்படுகிறது. நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவே என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு இயேசுவின் விசுவாசம் தேவை. இரண்டாவது தேவை வெண்வஸ்திரங்கள். நம்முடைய நிர்வாணம், நம்முடைய அவலட்சணம் மூடப்பட வேண்டும் என்றால் வெண்வஸ்திரங்கள் நமக்கு தேவை. யோசுவாவை சாத்தான் குற்றம் சாட்டிய போது அவனுடைய அழுக்கு ஆடையை அகற்றிவிட்டு நல்ல வஸ்திரங்களை உடுத்தியதாக வேதாகமம் சொல்கிறது. அதுபோல நம்முடைய மோசமான குணங்களை மாற்றி நல்ல குணங்களை, நல்ல தன்மைகளை நம்முடைய பிதா நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். போல் சொல்வதை பாருங்கள். சமாதானத்தின் தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. தேவன் இதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு இதை செய்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பாருங்கள். அவரை போல வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். அதற்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் பிதாவானவர் நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். உறவுக்கு ஆவியானவரின் பார்வை நமக்கு வேண்டும். பார்வை அடையும்படிக்கு கலிக்கம் என்று சொன்னார். ஆம், ஆவியானவருடைய 7 தன்மைகளை பற்றி வேதாகமம் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறது. குத்து வழக்கின் 7 பிரிவுகளிலே 7 அகல்களும் 7 சுடர்களும் இருக்கின்றன அல்லவா? அதுபோல ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாம் அறிந்த கர்த்தர். இந்த 7 காரியங்களையும் ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் அவர் நமக்கு நம்முடைய நன்மைக்காக பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசும்போது நெகேமியா சொல்கிறார், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். ஆம், நமக்கு சரியான பார்வை வேண்டும். மற்றவர்களை பார்க்கும்போது இவர்கள் மோசமானவர்கள் என்று அவருடைய குற்றங்களை பார்ப்பதற்கு பதிலாக இவர்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார் என்கிற பார்வை நமக்கு வேண்டும். அவ்வளோதாங்க, மிக எளிமையானது. இவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஏன்னா இவர்கள் நமக்கு போட்டியாளர்கள் இல்லை, இவர்கள் நமக்கு சகோதர சகோதரிகள். அப்படி இல்லை என்றால் அவர்களை சகோதர சகோதரிகளாக ஆக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். இந்த ஆலோசனையை இயேசு நமக்கு சொல்லுகிறார். அவர் எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சாட்சி. உண்மையைத்தான் அவர் சொல்வார், சொன்னபடி செய்வார். தேவனை சிருஷ்டிக்கு ஆதி என்று சொல்கிறார். ஆம், நாம் நம்மாலே உண்டானவர்கள் இல்லை. பல சமயங்களில் நானாக தான் இருப்பேன், நான் இப்படித்தான் ஆனேன்,
இது என்னுடைய முயற்சியினால் நடந்தது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, உங்களை படைத்தவர் அவர். அவர் இஷ்டப்படி வாழ்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன் என்பவர் என்றும் இப்பகுதி சொல்கிறது. ஆமேன் உறுதியானவர். ஏன் நாம் இவரை நம்பலாம்? இவர் நமக்காக மரித்தவர். இவருடைய ஆலோசனையை நம்பி நாம் செயல்படலாம். நம் நிலைமையை அறிந்திருக்கிற தேவன் வேறு என்ன செய்கிறார்? அவற்றை நாம் பார்க்க வேண்டும். கடிந்து கொள்கிறார். மனம் திரும்பினால் பலன் தருகிறார். நான் நேசிக்கிறவர்களை நான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் என்று சொல்கிறார். சிக்ஷையை நாம் கஷ்டமாக பார்க்கக்கூடாது. தாவீது பாவம் செய்த போது நாத்தானை அனுப்பி சிக்ஷித்தார். அப்பொழுது தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து தாவீது மனம் திரும்பினார். நாமும் சிக்ஷிக்கப்படும் போது நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து திருந்த வேண்டும். சிக்ஷை பல விதங்களிலே வரலாம். நாம் விரும்புகிற பிரகாரம் நடக்காமல் போகலாம். நாம் விரும்பாத சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வரலாம். அப்படியெல்லாம் நடக்கும்போது ஆண்டவரே, ஏன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டால் அவர் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பலவீனம், உடல் சோர்வு, சுகவீனம் வரலாம், வேலை இழப்பு நடக்கலாம், திட்டங்கள் தோல்வி அடையலாம், உறவுகள் உடையலாம், ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம், நமக்கு பிடித்ததை இழந்து போகலாம், நாம் செல்லுகிற பாதை மூடப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் மூடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு அப்படித்தானே நடந்தது. தேவன் என்னவோ ஒரு சொப்பனத்தை கொடுத்து விட்டார், உன்னை எல்லோரும் வணங்குவார்கள் என்று அவரும் சந்தோஷமாக எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டார். ஆனால் விளைவு அடிமையாக விற்கப்படுகிறார். இது ஒரு சிக்ஷை தான். சிக்ஷை என்பது ஒரு கஷ்டமான அனுபவம். அது பிற்காலத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக தேவன் அனுமதிக்கிற ஒன்று. யோசேப்பை பார்த்த ஆண்டவர், நீ எகிப்துக்கு போ, பின்னாலே உன் குடும்பத்தாருக்கு நீ ஆதரவாக இருப்பாய் என்று சொன்னால் அவர் தனியாக போயிருக்க மாட்டார். அன்பான அப்பா, பல வர்ண அங்கி வாங்கி தருகிற அப்பா, அவரை விட்டு எப்படி செல்வது என்று தான் யோசித்திருப்பார். ஆனால் 20 ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் நமக்கு இது போன்று நடக்கும்போது நாம் ஜாக்கிரதையாக இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நான் உம்மோடு சாவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பேதுரு இயேசு சொன்ன பிரகாரமாக 3 முறை மறுதளித்தார். 3வது முறை சேவல் குவிய போது அவர் வேதனைப்பட்டு அழுதார். நாம் செய்த தவற்றை புரிந்து கொள்ளும்போது வேதனைப்பட்டு திருந்த வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இயேசு ஒரு கதவை தட்டுவது போல வரைந்திருக்கிற அந்த படத்தில் கைப்பிடி எதுவும் இல்லாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். முதலில் அப்படி ஒரு படத்தை ஓவியர் வரைந்த போது நண்பர் கேட்டாராம், ஏன் அங்கே கைப்பிடி போடவில்லையே என்று சொன்னாராம். இல்லை, அந்த கதவை உள்ளே இருந்து தான் திறக்க வேண்டும். நாமும் கூட பல விதங்களிலே நம்முடைய மனதை தேவனுக்கு மூடிக்கொண்டிருக்கலாம். யோசித்து பாருங்கள், எப்படி நடக்கிறோம். அவர் இருந்தது போல நாம் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய சுயத்துக்காகத்தான் நாம் வாழ்கிறோமா? யாருக்கும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தானாக தெரியும். நாம் உண்மையிலேயே இயேசுவுக்காகத்தான் செய்கிறோம் என்றால் தைரியமாக அதை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் நம்முடைய மனதை நம்மை குற்றம் சாட்டும் என்றால் நிச்சயமாக நாம் அறியாக வேண்டாம். நான் தட்டுகிறேன், நீ திறக்க வேண்டாம். நம்முடைய சுயாதீனத்திற்கு, நம்முடைய தேர்ந்தெடுக்கும் உரிமைக்கு அவர் எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கிறார் என்று பாருங்கள். நீ திறந்தால் உன்னோடு நான் உட்கார்ந்து சாப்பிட வருவேன். கிறிஸ்துவின் ஆசை அதுதான். நம்மோடு உட்கார்ந்து நெருக்கமாக பேசி பழகி சாப்பிட விரும்புகிறார் இந்த ஆண்டவர். நாம் என்ன செய்கிறோம்? அதை புரிந்து கொண்டோம் என்றால் தூதர்களைப் போல நாமும் பாடுவோம். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம் அல்லவா? பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம்? வித்தியாசமானவர். வெறுமனே வித்தியாசமானவர் என்கிற வார்த்தையை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னால் அது வித்தியாசமானவர் என்பதை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை, தேவன் என்னை நடத்திய விதத்தை நான் யோசித்தாலே பரிசுத்தர் 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 என்று வாழ்நாள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொன்றையும் சொல்லி பரிசுத்தர் என்று நான் சொல்லலாம். அந்த நிலைக்கு நாம் வருவோமா?
அந்த நிலைக்கு வந்தால் இந்த 24 மூப்பர்கள் செய்தது போல நாமும் செய்யலாம். அவர்கள் தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. அது வெற்றி கிரீடம், ஆட்சி கிரீடம் அல்ல, வெற்றி கிரீடம். ஸ்டெஃபனோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிறது. அந்த கிரீடத்தை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று சொன்னார்களாம். வெற்றி எங்களுடையது இல்லை, உம்முடையது. வெற்றி அவருடையது என்பதை ஒத்துக்கொண்டால் பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? பெருமை அடித்துக் கொண்டாலே நாம் தேவனை பார்க்கவில்லை என்று தானே அர்த்தம். தேவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்று தானே அர்த்தம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தூதர்களும் மூப்பர்களும் எவ்வாறு பாடுவதற்கு எது காரணம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தேவனுடைய நித்திய அன்பு, அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை புரிந்து கொண்டால் அவர் வித்தியாசமானவர், நான் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு நாமும் ஆயத்தமாக இருப்போம். நான் ஜெயம் கொண்டேன், பிதாவின் சிங்காசனத்தில் அவருடைய உட்கார்ந்திருக்கிறேன். ஆம், உம்மை விட்டு பிரிவது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் இடத்தில் கேட்டேன், ஆனால் நீ மற்றவர்களுக்காக செத்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். நான் கேட்டுக்கொண்டேன். நான் இப்படி செய்ததினால என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நாமும் அப்படிப்பட்ட ஜெயத்தை அடைவோமா? அடைந்தால் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நாமும் உட்காருவோமா? சிங்காசனத்திற்காக லவோதிக்கேயால் தன் உறவுகளை மறந்தார். கணவனை கொன்றார், கணவனுடைய அடுத்த மனைவியை கொன்றார், கணவனுடைய பிள்ளையை கொன்றார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையே சண்டையை மூட்டி விட்டார். இதையெல்லாம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருந்தால் எப்படி நமக்கு இயேசுவோடு உட்காருகிற பாக்கியம் கிடைக்கும்? இந்த பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு அவள் எழுதினாள் அல்லவா? அந்த பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தால் அவரோடு கூட நாம் சிங்காசனத்தில் உட்காரலாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று பவுல் எழுதுகிறார். அவரோடு கூட பாடுகளை சகிப்பது எப்படி தெரியுமா? கிறிஸ்து வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். உறவு வேண்டும் என்றால் இந்த தன்மையை வேண்டும். ஒருவர் நம்மை திட்டினால் நாம் பதிலுக்கு திட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் நம்மை பாடுபடுத்துகிறார், அவருக்கு திரும்ப தண்டனை கொடுப்பதற்கு நமக்கு வல்லமை இருக்கிறது என்றால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தண்டனை கொடுப்பேன் என்று பயமுறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் போதும், அவர் பார்த்துக்கொள்வார். எது சரியோ அதை அவர் செய்வார். இந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை என்பதை பாருங்கள். பிதா இயேசுவிடத்தில் சொன்னாராம், நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று சொன்னார். பிதாவின் சிங்காசனத்தில் இயேசு இப்படித்தான் அமர்ந்தார். அவர் அங்கேருந்து சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்கிறார். ஆம், அவருடைய பிள்ளைகள் சத்துருக்கள் நடுவில் தான் இருக்கிறார்கள். இது சத்துருக்களை எல்லாம் அவர் அழித்து விடுகிறாரா? இல்லையே. அவர்கள் வாழ்வதற்கு அனுமதித்து தானே இருக்கிறார். இந்த சத்துருக்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அவர்கள் மத்தியிலும் நாம் வாழலாம். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று பவுல் சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த போது நாமும் உயிரோடு எழும்பி அவரோடு கூட அடையாளமாக உட்கார்ந்து விட்டோம். அவரோடு ஆளுகை செய்கிறோம் என்றால் சத்துருக்கள் நடுவே நம்முடைய ஆளுகை நடக்கும். சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க மாட்டோம். நம்முடைய ஆளுகை வித்தியாசமானதாக இருக்கும். ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் எப்படி இருப்போம்? புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நமக்கு தெரியும். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு பணிவிடைக்காரனாக இருப்பேன் என்று இயேசு சொன்னார். இந்த ஆளுகை வித்தியாசமானது. மனிதர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படிப்பட்ட ஆளுகையை கிறிஸ்து செய்கிறார்? அநாதி சிநேகம் என்று எதையுமே சொல்லுகிறார். ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும், ஆரம்பத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இஸ்ரேல் தேசத்தை பற்றி சொல்லும் போது அநாதி சிநேகம் என்று சொல்லுகிறார். துவக்கத்தில் அவங்க ஒன்றும் நல்லவங்களா இல்லை, பெரியவங்களாகவும் இல்லை, ஆனாலும் சிநேகித்து. நம்மையும் எப்படி தேவன் சிநேகிக்கிறாராம்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதன் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்கு புரிகிறது. நம்ம கெட்டவங்களாக இருக்கும்போது தான் நம்ம சில சமயம் நினைக்கிறோம், அவன் நல்லவன் ஆகிட்டான்னா அவன்கிட்ட நான் அன்பாக இருப்பேன், இவன் கெட்டவன் அதனால் எனக்கு வேண்டாம். தேவன் அப்படி என்னை பார்த்து சொல்லியிருந்தால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாது, இந்த பாடங்களை நடத்தவும் முடியாது. நான் பாவியாக இருந்தபோதே என்னை நேசித்தார்.
இதை புரிந்து கொண்டதால் தான் தன்னை கொலை செய்வதற்காக தன்னை தேடி வந்து அங்கே தூங்கிக் கொண்டிருந்த சவுலை பார்த்த தாவீது சவுலை கொல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அவரை கொல்லாமல் அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார். தேவன் பார்த்து கொள்வார் என்று விடுகிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், அப்பொழுது உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே என்றும் சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும். துரோகியை நீங்கள் வேற எங்கேயாவது போய் தேடிட்டு இருக்காதீங்க, அவங்க வீட்டிலே இருப்பாங்க. நன்றி அறியாதவர்களை உலகத்தில் சல்லடை போட்டு நீங்கள் சலித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. ஆனால் நாம் அவர்களிடத்தில் அன்பாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உறவை தேவன் விரும்புகிறார். முதல் மனிதனை தேவன் உண்டாக்கிய போது தம்முடைய கையினாலே அவனுடைய உடலை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஆதாம் கண் திறந்த போது முதலாவதாக யாரை பார்த்திருப்பான்? தன் கண்ணுக்கு அருகே தேவனுடைய முகத்தை பார்த்திருப்பான். அதுதாங்க இன்றைக்கும் தேவன் அப்படித்தான் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மோசே மலைக்கு சென்று 10 கற்பனையை வாங்குவதற்காக காத்திருந்த சமயத்தில் தேவனோடு அவர் பேசினதினால் அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படி தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு பழக விரும்புகிறார். நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்மோடு பழக விரும்புகிறார். சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இந்த முதலிடம் தேடுகிற பாவத்தை நாம் வென்றுவிட்டால் நம் வாழ்க்கை ஜெயங்கொண்ட வாழ்க்கை தான். அதற்கான வழி என்ன என்பதையும் நாம் பார்ப்போம். நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பிதா தண்டனை கொடுக்கிறார். திராட்சை தோட்டக்காரர் கனி கொடுக்காததை அறுத்து போடுகிறார், அது தண்டனை. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், இது சிக்ஷை. பெல்சாத்சாரை தேவன் கொலை செய்தார். கோரேசு வந்து அவரை கொலை செய்கிறார். நேபுகத்நேச்சாரை சிக்ஷித்தார். அதனால் அவர் திருந்தி தேவனை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். யாருக்கு எது தேவையோ அதை பிதா செய்கிறார். எனவே எல்லாவற்றையும் அவர் கையில் விட்டு விடலாம். ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் தண்டனை கொடுப்பார், சிக்ஷை கொடுக்க வேண்டும் என்றால் சிக்ஷை கொடுப்பார். அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியாது. அவர் கையில் விட்டு விட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். உறவுக்காக இயேசு என்ன செய்கிறாராம்? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு நாள் சீடர்கள் படகில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறார். பேதுரு நானும் நடந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். வா என்கிறார். பேதுரு நடந்தார். எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இயேசுவை பார்க்க தவறிய போதோ அல்லது சுற்றிலும் இருக்கக்கூடிய அலைகளை பார்த்த போதோ தெரியவில்லை, அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார். இயேசு கை கொடுத்து அவரை தூக்கி விடுகிறார். இதுதாங்க அவரை சார்ந்திருந்தார், அவரோடு நாம் இணைந்திருந்தார், நம்முடைய பார்வை எப்பொழுதும் அவர் மேல் இருந்தார், நமக்கு வெற்றி கிடைக்கும். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறார்களோ அதே விதமான அன்பை நம்மேலும் அவர் வைத்திருக்கிறார். அதனால் அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டுங்க. அப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டால் நாம் மிகுந்த கனியை கொடுப்போம். யோசேப்பை பற்றி பார்த்தோம். யோசேப்பிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பெரியவனாக்கப் போகிறேன், உன்னை மற்றவர்கள் பணிந்து கொள்வார்கள். அவருடைய வார்த்தையை யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் வந்த போதிலும் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருந்தார். அதன் விளைவு என்ன? ராஜா 2 சொப்பனங்கள் காண்கிறார். அந்த சொப்பனங்களுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறார். என்ன அர்த்தம்? 7 வருடங்கள் நாடு செழிப்பாக இருக்கும், அதற்கு பிறகு 7 வருடங்கள் பஞ்சமாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும்?
அந்த ஆலோசனையும் யோசேப்பை சொல்கிறார். ஒரு திறமையான நிர்வாகியை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அவர் மூலமாக இந்த முதல் 7 ஆண்டுகளிலும் தானியத்தை சேகரித்து வையுங்கள். அடுத்த 7 ஆண்டுகளை நான் சமாளித்துக் கொள்ளலாம். உடனே சந்தோஷமாக ராஜா சொல்கிறாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? கணுதுகிற வாழ்க்கையை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும். தேவனோடு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நடந்தேன். கற்பனை என்றால் கற்பிக்கப்பட்டவை என்ற அர்த்தம். கற்பனை என்றால் யூகம் என்ற அர்த்தம் இல்லை, கற்பிக்கப்பட்டவை. பிதா எனக்கு எதை கற்பித்தாரோ நான் அதை செய்தேன். அதே போல் நீங்களும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேனோ அதை செய்யுங்கள், அப்பொழுது என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். பெலிஸ்தா குலத்தில் பல ஆண்டுகளாக வியாதிப்பட்டு கிடந்த ஒரு மகனை இயேசு குணமாக்கிய போது அந்த மனிதனை பார்த்து அன்றைய பக்திமான்கள் சண்டைக்கு நிற்கிறார்கள். என்ன ஓய்வு நாளில் சுகமடைந்து இப்படி போய் கொண்டிருக்கிறாய்? அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே இன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். கிறிஸ்துவத்தில் அப்படிப்பட்ட உறவு நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அப்படி செய்தால் அவர் நம்மை நினைத்து சந்தோஷப்படுவாராம். நம்முடைய சந்தோஷம் நிறைவானதாக இருக்குமா? அன்பு எவ்வாறு உண்டாகிறது தெரியுமா? திராட்சை செடியுடன் கொடி இணைந்திருந்தால் கொடி கனி கொடுக்கிறதாக இருக்கும். மற்றவரில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க, அப்போ இயேசுவை பின்பற்றுங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம நச்சரித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். வெளிப்பிரகாரமாக மாற்றத்தை செய்து கொண்டவர்கள் அப்படியெல்லாம் செய்வது கஷ்டம். இருதய மாற்றம் தான் முக்கியம். தேவன் பரஸ்பர அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவை விரும்புகிறார். நாம் அன்பாக இருக்க வேண்டும், நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த உறவு தான் நல்ல உறவாக இருக்கும். யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம மேல் அன்பு காட்ட வைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் நல்லது செய்து பாருங்களேன், அவர்கள் உங்களிடத்தில் அன்பாக இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு நீங்கள் தேவையில்லை, ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் யாருக்கெல்லாம் உங்களுடைய அன்பு தேவையோ அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்பை நீங்கள் காட்டிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். எங்கேயோ இருக்கிறவர்களிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் என்று மெய்நிகர் கூட்டங்களிலே காணொளிகளிலே ஜெபிப்பதெல்லாம் போதாது. பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நம்ம அன்பு காட்ட வேண்டும். பல சமயங்களில் சடங்காச்சாரங்களை நிகழ்ச்சிகளையும் நாம் நம்புகிறோம். ஆலயத்திற்கு செல்லுதல், ஜெபம் பண்ணுதல், வேதம் வாசித்தல், வேதத்தை மனப்பாடம் செய்தல், பிரசங்கம் பண்ணுதல், பாட்டு பாடுதல், மற்றவர்களிடத்தில் போய் இயேசுவை பற்றி சொல்லுதல், இதெல்லாம் பல சமயங்களில் சடங்காச்சாரங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல நிகழ்ச்சி நிரல்களை நாம் நடத்துகிறோம். சபைகளில் இந்த நாள் முக்கியம், அந்த நாள் முக்கியம் என்றெல்லாம் நாம் திட்டமிட்டு பல காரியங்களை செய்கிறோம். அன்பு இருக்கிறதா? இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் செய்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. காரணம் என்ன? நமக்கும் செடிக்கும் தொடர்பு இல்லை. செடிக்கும் நமக்கும் தொடர்பு இருந்தால் அவர் எப்படி பாவிகளை நேசித்தாரோ அதுபோல் நாமும் பாவிகளை நேசிப்போம். கொடி கனி கொடுக்க வேண்டும் என்றால் செடியிலிருந்து சாறு வேண்டும். இந்த சாறு என்ன தெரியுமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஏசாயா மூலம் சொல்கிறது. நமக்கு தாகம் இருக்கிறது என்றால் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருவார். தேவனுடைய ஆவியின் நம்மேல் வரும்போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படும் என்று ரோமர் 5:5 சொல்கிறது. இந்த ஆவி நம்மிலே வாசமாக இருந்தால் நாம் மாம்சத்து கிரியைகளை ஒதுக்கிவிட்டு ஆவிக்குரியவர்களாக செயல்படுவோம். இயேசுவானவரால் சுகமாக்கப்பட்ட பிசாசு பிடித்த மனிதன் தான் சுகமான பிறகு இயேசுவிடத்தில் நான் உம்மோடு வர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நம்முடைய வேலை இதுதான். ஆண்டவர் நமக்கு என்ன புண்ணியங்களை செய்தாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் முக்கியமான ஊழியம்.
அதை நாம் செய்தோம் என்றால் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மெல்வின் இ ட்ராட்டர் என்று ஒருவர் இருந்தார். வீடில்லாதவர், நம்பிக்கையற்ற நிலையில் மதுக்கு அடிமையாக இருந்தார். மது சாப்பிடுவது தான் அவருக்கு பிரியமானது. 1897 ஜனவரி மாதம் 19 பசிபிக் கார்டன் மீட்பு ஊழியர் இல்லத்திற்கு அருகே வந்தார். அங்கே அவருக்கு உதவி செய்தார்கள். அன்றைய தினம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறியது. தன்னையும் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தன் மேலும் அன்பு செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். 3 ஆண்டுகள் அந்த இல்லத்திலே அவர் ஊழியம் செய்தார். அதற்குள்ளாக அவரை கிராண்ட் ரேபிட்ஸ் என்கிற இடத்துல ஒரு புது மீட்பு மையம் துவங்குவதற்காக அனுப்பி வைத்தார்கள். அடுத்த 40 ஆண்டுகளிலே 68 மீட்பு மையங்களை அவர் துவங்கி இருக்கிறாராம். யோசித்து பாருங்கள். சடங்காச்சாரங்கள் இல்லை, செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். தேவன் நமக்கு காட்டிய அன்பை நாம் மற்றவரிடத்தில் காட்ட வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். சிலர் உண்மையிலேயே அன்பாக இருக்கிறார்கள், சிலர் அன்பாக இல்லை. அது நம்மை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாமும் அப்படிவிட்டவர்கள் தானே. தேவன் நமக்காக செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் தேவனிடத்தில் நாம் பாசமாக இருந்து விட்டோமா? இல்லையே. அதனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு எல்லாரிடத்திலும் அன்புடையவர்களாக நாம் வாழ்வோம். இந்த உறவு தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு முக்கியமான தன்மை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.